ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை பேஜ். இப்போ நம்ம கிட்ஸோட ஃப்ராக் எப்படி ஃபோல்ட் பண்ணி எப்படி கட் பண்ணணும், ஃபேப்ரிக்கை எப்படி ஃபைண்ட் பண்ணணும், ப்ராப்பராக எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்றது பார்த்துக்கலாம். இப்போது உங்களுக்கு இது நூல் உங்களுக்கு பிசிறு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த நீளத்துக்கு போகிறதுக்கு பேர் நம்ம ரன்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சைடில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஒரு லிட்டில் திக்கான மெஷர்மெண்ட்டில் இருக்கும். இது செல்வெஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் உங்களுக்கு நூல் பிரியாது. ஸோ செல்வச்சு மீட் பண்ணுற மாதிரி நம்ம இப்படி ஒன்ஸ் மடித்தோன்னா இது சிங்கிள் ஃபோல்டு. நம்ம கட் பண்ணணுன்னா நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணுவோம். சிங்கிள் ஃபோல்டு பண்ணும்போது நம்மளுக்கு 2 ஃபேப்ரிக் கிடைக்கும். டபுள் ஃபோல்டு பண்ணும்போது நம்மளுக்கு இதில் 4 ஃபேப்ரிக் இருக்கும். யோக்கு இந்த மாதிரி வச்சு கட் பண்ணுறோம். இது 3 இயர்ஸ் குழந்தைக்குன்றதுனால இந்த அளவு வருது. சப்போஸ் நீங்கள் 10 இயர்ஸ் பண்ணுறீங்க, 8 இயர்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் ஆகிடும். அப்போ நீங்கள் 3 இயர்ஸ் பண்ணும்போது எனக்கு ஃபேப்ரிக் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணால் என்ன பண்ணுறீங்க, செல்வெஜ் மேலே வர்ற மாதிரி வச்சுக்கிறோம். இந்த செல்வெஜ் மேலே வர்ற மாதிரி போட்டுட்டு எந்த அளவு உங்களுக்கு ஃபேப்ரிக் வேணுமோ நீங்கள் வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு டபுள் தி சைட் இங்கே ஆன் ஃபோல்டாக இருக்கனால உங்களுக்கு டபுள் தி சைட் மெட்டீரியல் உங்களுக்கு எந்த பீசஸும் இல்லாமல் சிங்கிளாக கிடைக்கும். இதை நம்ம போ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லைனிங் அட்டாச் பண்ணாமல் க்ராஸ் பீஸில் நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோடய யோக் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் யோக் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்கர்ட் கட் பண்ணணும். ஸ்கர்ட் கட் பண்ணுறதுக்கு சிங்கிள் ஃபோல்டு பண்ணால் போதும். செல்வேஜ் நம்ம பக்கம் இருக்கக்கூடாது, ஆன் ஃபோல்டு தான் நம்ம சைடு இருக்கணும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் பார்த்துடலாம். இப்போது யோக் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா, பாடி மெஷர்மெண்ட்டில் 21 இருந்துச்சு. ப்ளஸ் 4 இன்ச் நான் கொடுத்துட்டு இதை 25 ஆக்கிட்டேன். இதெல்லாம் நான் சீம்ஸ் எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. ஸோ யோக் ரவுண்ட் 25. அப்போ ஸ்கர்ட் பண்ணணுன்னா மினிமம் 25 இருக்குது, மினிமம் இன்ட்டு 3 பண்ணணும். அப்போ அது 3 பண்ணும்போது 75 வருது. டோட்டல் மெஷர்மெண்ட் 75 வருது. இப்போது இந்த 75 அப்படிங்கிறது நம்ம ஃபுல் ஸ்கர்ட்டோட ரவுண்டு. ஸ்கர்ட்டோட ஃபுல் ரவுண்டு நம்ம எப்படி பண்ணுவோம், பேக் தனியாக அட்டாச் பண்ணுவோம், ஃப்ரண்ட்டு தனியாக அட்டாச் பண்ணுவோம். இது ஃப்ரண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம், இது பேக் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த 75ன்றது ஃபுல் ரவுண்டு. பேக் ஃப்ரண்ட் வேணும்னா 75 டிவைடட் பை 2 போடுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த 75 நம்ம 2ஆல் டிவைடட் பண்ணால் 37.5ங்க. அப்போ ஃப்ரண்ட்டு ஸ்கர்ட் 37.5, 37.5 நம்மளுக்கு பேக் ஸ்கர்ட்டுங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்கர்ட் கட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஆன் ஃபோல்டில் இருக்கிற ஃபேப்ரிக்கை நான் வித் எவ்வளோன்னு பார்க்குறேன். ஸோ பார்க்கும்போது எனக்கு 21 தான் வருது. இதோட ஆன் ஃபோல்டு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு 21 தான் வருது. ஸோ மேலே இருக்கிறத ஃப்ரண்ட்டுக்கும் கீழே இருக்கிற ஃபேப்ரிக்கை பேக்குக்கும் என்னால் வைக்க முடியாது. என்ன ரீசன்னா எனக்கு 37.5 வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்படின்னா இதை ஆன் ஃபோல்டு பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, இதை ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணிக்கிறோம், அடுத்த பீஸை பேக்குக்கு கட் பண்ணிக்கிறோம். ஸோ கட் பண்ணும்போது என்ன பண்ணணும், 37.5 வருது இல்லைங்களா. இதில் ஆன் ஃபோல்டு இருக்குது, இதில் 2 மெட்டீரியல் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட்டுக்கே இதை கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு டோட்டலாகவே 37.5 தான் வேணும். இப்போ இதில் ஆன் ஃபோல்டு பண்ணியிருக்கிறதுனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 இருக்குது. ஸோ இது டிவைடட் பை 2 பண்ணிட்டோம்னா 18.75 வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 18.75 இங்கே வருதுங்க. 18.75 இங்கே வருது. 1 inch சீம்ஸ் கொடுத்துட்டு இதை நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக லென்த் எவ்வளோன்னு பார்க்குறோம்.
ஸ்கர்ட்டுக்கு வந்து எனக்கு இப்போ வந்து ஒரு 15 இன்ச் தேவைப்படுது அப்படின்னா நான் 15 மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணிவிட்டு 18.75 எங்கே வருது அப்படின்றத பார்த்துக்கிறேன். எனக்கு 18.75ன்றது இங்கே வருது. ஸோ இங்கே இருந்து 1 இன்ச் சீம் கொடுத்துக்கிறேன். நான் வந்து யோக்குக்கு எவ்வளோ இன்ச் சீம் கொடுக்குறனோ அதே அளவுக்கு தான் நான் வந்து ஸ்கர்ட்டுக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த பீஸ் நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பேக்கை நம்ம தனியாக மெஷர் பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி பேக்கை நம்ம எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பீஸை போட்டுட்டு ப்ராப்பராக மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணோம்னா ஃப்ரண்ட்டோட ஸ்கர்ட்டும் பேக்கோட ஸ்கர்ட் பீஸும் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போது ஒரு 1 இயர் குழந்தைக்கு நான் வந்து செக் பண்ணுறேன். அப்படி நான் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு இந்த 21க்கு பதிலாக அவங்களோட எனக்கு யோக் ரவுண்ட் வந்துட்டு 10 கிடைக்குதுன்னு வைங்களேன். ப்ளஸ் பாடி லூஸ் வந்து 4 கொடுப்பேன். அப்போ நான் 4 கொடுத்தேன்னா டோட்டலாக வந்து 14 வருதுங்க. ஸோ இதை டிவைடட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டோட பீஸும் பேக்கோட பீஸும் மெஷர்மெண்ட் கம்மியாக வருது. நம்மளோட வித்து நம்ம பார்த்துக்குறோம். ஃபேப்ரிக்கோட வித் எவ்வளோ இருக்குன்னா ஆன் ஃபோல்டில் எனக்கு பார்த்துட்டிங்கன்னா 21 இருக்குது. அப்போ இந்த 21க்குள்ளே உங்களோட ஃப்ரண்ட் ஸ்கர்ட்டோட மெஷர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிறத ஃப்ரண்ட்டுக்கும் கீழே இருக்கிற ஃபேப்ரிக்கை நீங்கள் பேக்குக்கும் போட்டுக்கலாம். பட் இந்த வித்தை விட உங்களது வந்துட்டு ஜாஸ்தி வருது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் இந்த போர்ஷனை ஃப்ரண்ட்டுக்கும் பேக் போர்ஷனை வந்து நீங்கள் வந்து பேக்குக்கும் தான் கட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஃப்ராக் கட் பண்ணுற மெத்தடு.